பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று புதிய ஏற்பாடு நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறது. ஒருவன் இயேசுவின் இடத்துல வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் என்ன நன்மை செய்யணும் அப்படின்னு கேட்ட பொழுது ஜீசஸ் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படின்றதையும் சொல்லுகிறார். யோவான் ஸ்நானம் இடத்துல ஞான ஸ்நானம் எடுக்க வந்த போர்ச்சேவகர்கள் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவர் சொல்லுகிறார், உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கிறது, அதை வைத்து யார் மேலையும் பொய்யாய் குற்றம் சாட்டாதீர்கள். பொய் சாட்சி சொல்லுகிறது தேவனுக்கு அருவருப்பானது. அபத்தம் பேசும் பொய் சாட்சியை தேவன் வெறுக்கிறார். புதிய ஏற்பாட்டுல எது எப்படி நம்ம பொய் சாட்சி சொல்றோம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே எடுத்து உபதேசிக்காமல் நம்முடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறது. வீணாய் ஆராதனை எனக்கு செய்றீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ரெண்டாவது, தேவனுடைய வாக்கு தத்தங்களை தவறாய் ரெப்ரசன்ட் பண்ணுகிறது. அதாவது நீ ஃபுல்லா ஆண்டவருக்கு பக்தியா இருந்தனா, யோபுடைய சிநேகிதர்களை போலதான், நீ உண்மையா இருந்தனா, நீ விசுவாசத்தோட இருந்தனா உனக்கு வியாதி வராது, பிரச்சனை வராது, சோதனை வராது, எந்த குறையும் இருக்காது, உனக்கு எல்லாமே நிறைவா இருக்கும் அப்படின்னு இங்கங்க இருந்து ஒரு வாக்கு தத்தங்களை எடுத்து ஜனங்களுக்கு தவறாய் கொடுக்கிறது. வேதம் தெளிவாய் அநேக துன்பங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் போவோம், அதுலயும் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற அனைவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சோ கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை தவறாய் ரெப்ரசன்ட் பண்ணுகிறவர்கள் பொய் சாட்சிக்காரர்கள். அடுத்தது, தேவனுடைய சுபாவத்தையே தவறாய் சித்தரிக்கிறவர்கள். தேவன் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். ஜீசஸே அப்படிதான் சொன்னாங்க. ஆயக்காரரோடும் பாவிகளோடும் நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களே, அப்ப ஜீசஸ் சொல்றாரு, அந்த பாவிகளுடைய மனம் திரும்புதலுக்கு தான் நான் வந்தேன், அந்த பிணியாளிக்கு தான் வைத்தியம் தேவை. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, வெளிப்படையா நான் வந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்துட்டா, தசம பாகம் கொடுத்துட்டா போதும், உள்ளான எனக்கு நீதி வேண்டாம், இரக்கம் வேண்டாம், விசுவாசம் வேண்டாம், பரிசுத்தம் வேண்டாம், நான் எப்படி வேணா வாழ்வேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தத்தை கேள்வி கேட்கிறதற்கு நீ யாரும் இல்ல. சோ பொய் சாட்சிக்காரர்கள் புதிய ஏற்பாட்டின்படி தேவனுடைய வார்த்தைகளை தவறாய் போதிக்கிறவர்கள். ரெண்டாவது, தேவனுடைய வாக்கு தத்தங்களை தவறாய் ரெப்ரசன்ட் பண்றவங்க. மூன்றாவது, தேவனுடைய சுபாவங்களே தவறாய் போதிக்கிறவர்கள். பழைய ஏற்பாட்டுல நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்கிறதற்காக ஏசபேல் உபவாசம் என்று சொல்லி கூறுவித்து அங்க 2 பேரை எதிராய் அவருக்கு சாட்சியாய் நிறுத்தி, இவர் ராஜாவை தூஷித்தார், தேவனை தூஷித்தார் என்று சொல்லி அவரை கல்லெறிந்து கொன்றார்கள். அந்த ஏசபேலுக்கும் ஆகாபிற்கும் நேரிட்ட அந்த நியாய தீர்ப்பு படு மோசமானது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். கேள்வி, என் வார்த்தைகள், என் போதனைகள், என் நடத்தை ஆகியவற்றை மட்டும் வைத்து தேவன் அவருக்கு அப்படிதான் தெரியும் அப்படின்னா தேவனை பற்றி உண்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வார்களா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய வார்த்தையை அப்படி காத்து கொண்டு அதை அப்படியே சொல்ல, அன்றைய உம்முடைய வாக்கு தத்தங்களை கான்டெக்ஸ்டோட படித்து அதனை நானும் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் சொல்ல எவ்விதத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே உள்ளான பரிசுத்தத்தை நீர் அறிந்திருக்கிறவர் என்று அறிந்து அதுல முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யுங்க. ஆமென்.